இணையத்தை கலக்கிய கல்லூரி மாணவர்களின் ஜபக்கூடுகை. அமெரிக்காவின் யோஹியோ ஸ்டேட் என்கிற இடத்தில் யுனைட் யுஎஸ் என்கிற அமைப்பானது கல்லூரி மாணவர்களுக்காக ஒரு மாபெரும் ஜபக்கூடுகையை ஒழுங்குபடுத்தி இருந்தது. இதில் 6000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கெடுத்திருந்தனர். இந்த ஜபக்கூடுகையை ஒழுங்கு செய்து நடத்தியவர் டோனியோ பிரிவெல்ட். அவர் பேசுகையில், கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் தேவனுடைய கரம் அவர்களை தாங்குவது அவசியம். இந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தேவனுடைய வழிகளை பின்பற்றி நடத்தல் மிகவும் முக்கியமானது. மாணவர்களும் இந்த ஜபக்கூடுகையில் முழுமனதாய் பங்கெடுத்து தேவனின் ஆசீர்வாதங்களை பெற உற்சாகமுள்ளவர்களாய் காணப்பட்டனர் என்று பேசினார். இந்த ஜபக்கூடுகையில் மாணவர்களுக்காக ட்ரம்மில் தண்ணீர் நிரப்பி ஞானஸ்நானத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடும் குளிரான அந்த தண்ணீரில் மாணவர்கள் மூழ்கி எழும்பி ஞானஸ்நானம் பெற்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த ஜபக்கூடுகையில் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இதை பார்க்கும்போது அமெரிக்காவில் மாணவர்கள் மத்தியிலும் பெரும் எழுப்புதல் தொடங்கியிருப்பதை உணர முடிகிறது. இந்த ஜபக்கூடுகையை ஒழுங்குபடுத்திய யுனைட் யுஎஸ் என்கிற அமைப்பு இந்த வீடியோவை தங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்துள்ளது.